தெருக்கல்ல ஜாதி பெயரை நீக்க சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தெருக்கல்ல ஊர்கள்ல எல்லாம் ஜாதி பேரை நீக்க முடியுமா? திமுகவுக்கு 2026க்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடி இருக்க போகுது. அதை மக்கள் இது நிச்சயமா எதிர்ப்பாங்க. திருநெல்வேலி பக்கத்துல தேவர் குளம்னு இருக்கு. தேவர் எடுத்துட்டு குளம்னு வைப்பீங்களா? கோயம்புத்தூர் நாயுடுபுரம் இருக்கு. நாயுடு எடுத்துட்டு வெறும் புறம்னு வைப்பீங்களா? கவுண்டம்பாளையம் இருக்கு. கவுண்டர் எடுத்துட்டு பாளையம்னு வைப்பீங்களா? எத்தனையோ ஊர்கள் ஒவ்வொரு ஜாதி பெயர்ல இருக்குன்னா அது ஏதோ பேருக்கு ஜாதிக்காக ஊருக்கு பேர் வைக்கணும்னு வைக்கல. நம்ம மூதாதையர்கள் அங்க போய் வாழ்ந்த இடம், பிறந்த இடம், அவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பமா வந்து இன்னைக்கு பல்கி பெருகி அந்த ஊரு பெருகி இருக்கு. நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல பேர் அங்க குடியிருப்பாங்க. அந்த ஏதோ ஜாதி பேருங்கிறது ஏதோ கெட்ட நோக்கத்துக்காக சமூக நீதிக்கு எதிராக வச்ச மாதிரி இவங்க ஒரு கற்பனையில கடவுளை ஏன் இதுக்கு பிறகு 5 முறை ஆட்சியில் இருந்தாங்க. அப்பெல்லாம் அந்த ஞானோதயம் வரலையா? இப்ப மட்டும் உங்களுக்கு சமூக நீதி ஞாபகம் வருதா? இது மிகப்பெரிய அராஜகம். இது மக்கள் கொந்தளிப்பாங்க. சாதாரண விட போறது இல்ல. தெரு பேர்ல ஊர் பேர்ல எல்லாம் ஜாதி இருந்தா உங்களுக்கு என்ன இடைஞ்சல இருக்கா? ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஜாதி பேர் இருக்கு. படிக்கிற ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு ஜாதி இருந்தாதான் இடஒதுக்கீடுன்னு சொல்றோம். பிற்பட்ட சமுதாயத்துக்கு 50%, இதுக்கு இத்தனை சதவீதம், இதுக்கு 20%, எம்பிசிக்கு 1% பிரிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் ஜாதி அடிப்படையில் தான் இருக்கு. அப்ப அது எல்லாத்தையும் நீக்கிடலாமா? ஏதோ முதலமைச்சருக்கு கரூர் சம்பவத்தை திசை திருப்பணும். சிபிஐ விசாரணை வந்துருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு பயம் திமுக அரசுக்கு. அதனால இந்த மாதிரி ஜாதி பேரை நீக்கிறேன், ஊர்ல இருக்க ஜாதி பேர் யாருங்க உங்களை கேட்டா? ஜாதி பேரெல்லாம் நீக்கிட்டா தமிழ்நாடு மக்கள் குபேரரா மாறிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. செல்வம் கொளிக்குமா ஊர்ல? மேல இருந்து தங்கமலை கொட்ட போகுதா? ஏட்டிக்கு பூட்டி செய்யணுங்கிறதுக்காகவே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.